என் பேர் சக்தி மகேந்திரா. நான் போலாமா ஊர்வலம் படத்தோட இப்போ ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 4-5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் அப்கமிங்கில் இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எல்லாம் வந்து ஒரு சின்ன டீமில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நல்லா பண்ணாங்க. அவ்வளோதான். நீங்கள் எதுக்கு இந்த கேரியரை சூஸ் பண்ணீங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரி? ஆக்டிங் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. நான் 14 இயர்ஸ்லேருந்து இங்கே தான் இருக்கேன். ஸோ சினிமாவில் தான் இருக்கேன். டைரக்ஷன் சைடு, எடிட்டிங் சைடு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிங் இப்போ தான் வந்து சரி ஓகே ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இப்போ தான். சரி, இது தொடர்பாக அந்த ஆக்டிங் தொடர்பாக நீங்கள் என்னென்னலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறீங்க, உங்களை தயார் பண்ணிக்கிறீங்க? ஆக்டிங் வந்து நான் பால் மஹிந்திரா இன்ஸ்டியூட் அங்கே தான் படித்தேன். நான் ஆக்டிங் டிரெக்ஷன் ரெண்டுமே நான் அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படத்தில் நடித்ததுக்கான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேருந்து வேலை வாங்கின விதத்துலேருந்து. ஏன்னா ஒரு ஃபீமேல் சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணிக்கலாம் வைஷாலி சுப்ரமணியம். அப்போ அந்த மேடம் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃப்ரீடம் வந்துச்சு? என்ன மாதிரியான இது மற்றவங்க ஆண்கள் தான் இருந்திருப்பாங்க, இதெல்லாம் சேர்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இந்த படத்தில் வந்து எப்படின்னா ஆக்டிங் வந்து என்னோட இது பெருசாக இருக்காது. ஏன்னா எல்லாமே டேரக்டர் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவராக வாங்கினது ஆக்டிங் தான். ஸோ நம்ம அதை மீறியும் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு ஸ்கோப் தான் அதில் இருந்துச்சு. ஃபீமேல் டிஓபி சொன்ன மாதிரி அவங்களோட வேலையை அவங்க பண்ணாங்க. அதே தான் என்ன இருந்தாலும் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே வந்து டேரக்டரோட ஒரு இதில் தான் இருக்கும். அவருக்கு கீழே எல்லாமே தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்க இதில் பண்ணாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ அவங்க இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் இன்னும் நிறைய வரணும், பார்க்கணும். அதே மாதிரி பர்டிகுலராக இந்த கேரக்டர் பற்றி இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் வந்து மிங்கிளான கேரக்டர் தான் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் மற்ற படங்களை மாதிரி ஒரு கமர்ஷியல் படங்களை மாதிரியான ஒரு தனிப்பட்ட ஹீரோயின்ஸாக இருக்காது. பட் இந்த கதையோட மிங்கிளான மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கான ஃபில்ஃபில்மெண்ட்டு அல்லது நீங்கள் இன்னும் பண்ண நினச்ச விஷயங்கள் அல்லது இது எந்த அளவுக்கு இருந்திருக்கு இந்த கேரக்டர்? இது ஃபஸ்ட்டு நான் கதை கேட்கும் போதே அவர் சொல்லும்போது ஒரு ட்ராவலில் வர ஸ்டோரி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதனால தான் நானும் வந்துட்டு சரி ஓகே ஒரு த்ரூஅவுட்டாக வரும்போது ஒரு ஸ்கிரிப்ட்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே டெவலப் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. எல்லாரோட ஹார்ட் ஒர்க்ஸும் இருக்குது. நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கேரக்டராக பண்ணும்போது எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. அதே போல் இந்த ஃபெமினிசமில் வந்து இந்த ஃபீமேல் அப்யூஸ்மெண்ட் வந்துச்சு. அதாவது பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் அல்லது வன்புணர்வுக்கு அளவுக்கு இந்த விஷயங்கள் இருக்குது படத்துக்குள்ள. இதில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் உணர்ந்தது ஒரு பெண்ணா? அது வந்து எப்படின்னா எல்லா பெண்ணுங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து சரி பெரிய வயசு வரைக்கும் சரி எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதை பண்ணும்போது எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஓகே எல்லோரும் தாண்டி வர்றது தான். ஈவன் நானாக இருக்கட்டும் வேறு சின்ன குழந்தையாக இருக்கட்டும் எதாவது எல்லாருமே அதை தாண்டி வர்றவங்க தான். இருக்கக்கூடாது, பட் இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த விஷயத்தில் சமூகத்துக்கு இதில் இந்த படம் மூலமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்றது ஒரு உணர்வு இருக்குல்ல இதில்? எங்களால் பெருசாக காட்ட முடியலனாலும் நாங்கள் வந்து ஒரு சின்ன பதிவாக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். அப்புறம் இனி வரும் படங்களில் நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது? ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸாக அல்லது இனி ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். லைட்டாக நான் வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லலாம். அது நல்ல சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ்லாம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த ஹீரோயின் மாதிரி அந்த மாடல் இது பண்ண வேணாம், அது இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை இன்டர்வியூட்டி வேணும், ஒரு தனித்தன்மையான ஒரு நடிகையை நீங்கள் பரிணாமம். எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அது நான் பண்ணுவேன். அது கேரக்டர் ரோலாக இருந்தாலும் சரி ஹீரோயினாக இருந்தாலும் சரி எனக்கு கதைப்படி கேரக்டர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு இதுதான் பண்ணுவேன் அது பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டோரி பிடிச்சதுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அது பெரிய ரோலாக இருந்தாலும் சரி, நான் படத்தில் 5 நிமிஷம் வந்து போகிறதா இருந்தாலும் சரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதே போல் நீங்கள் இந்த சினிமா துறைக்கும் அல்லது பெண்களை நடத்தும் விதம் குறித்தும் நீங்கள் இதில் ஏதாவது சொல்லணும்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள் சொல்லணும். இது நடிகைக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணா, ஏன்னா பெண் ஒரு சமூகத்தில் பெண் ஆற்றல்கள் நிறைய இருக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு முன்னுக்கு வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இந்த துறைகள்லையும் நமக்கான ஸ்பேஸ் நிறைய கொடுக்கப்படணும் அப்படின்றதுலாம் பேசப்பட்டு
அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆர்டிஸ்டாகவும் சொல்லுங்கள், ஆர்டிஸ்ட் வெளியே வந்து ஒரு பெண் இடத்துலேருந்து ஒரு நாளாக சொல்லுங்கள். அதாவது பெண்ணை வந்து கீழ்த்தாழ்த்தி நடக்கிறது சினிமா மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் தான் இருக்கு. அவங்க சொல்றாங்க, நம்ம அவங்க சொல்லலை, நம்ம சொல்றோம், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. அது அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து இருக்கு. இப்போ என்ன கீழ்த்தாழ்த்தி நடத்தினாங்கன்னா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், இல்லைன்னா அவங்கள தாண்டி நான் என்ன பண்ணுவோம் அதை நான் பண்ணுவேன். ஸோ அது எல்லாரும் ஒரு பெண்ணு அவங்களோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கு. அவங்க என்ன ரொம்ப இது பண்ணி நடத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இல்லை, என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வெளில வரலாம். அப்படி வந்து நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வரணும், அவ்வளோதான். இது வந்து பெண்கள் சைடில் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இப்படிலாம் நடத்தக்கூடாதுன்னு ஆம்பளைங்களை சொல்ல மாட்டேன். பெண்களாக நீங்களாக இருந்து வாங்க, முன்னேறி வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வருவீங்க. ஆன்லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, நிறைய நகரணும்ல. நம்ம தள்ளி விட்டா நகர போகிறாங்கங்க, அவ்வளோதான். நாம ஏன் இது பண்ணோம், அவ்வளோதான். சேலஞ்சிங்கான விஷயம் தான். மகிழ்ச்சி. வேற உங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள் ஏதாவது சொல்லலாம்? இந்த அப்கமிங் மூவிஸ், உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அப்கமிங் வந்து இப்போது பாக்கியராஜ் சார் கூட வந்து 369 அப்படின்னு சொல்லி ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அது இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் ரிலீஸ் ஆகிடும். அடுத்து மித்ரன் ஜவஹர் சார் கூட வந்து அரியன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருக்கேன், அதுவும் ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஒரு 2 மூவிஸ், ஒரு வெப் சீரிஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது இப்போது. பட் ரிலீஸிங் வந்து ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் இருக்குது. இனிமேல் நல்லா வருவேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. உங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரமாக, அற்புதமான ஒரு நடிகை, நல்ல ஒரு தேர்ந்த நடிகையாக, உலக புகழ்பெற்ற நடிகையாக உருவாக்குறது நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 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 தேங்க்யூ.